माऊली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। शांति ब्रह्म श्री एकनाथ महाराज की जय। वैष्णव वीर भानुदास महाराज की जय। सर्व संतनों की जय। अलंकापुरी पुण्य भूमि पवित्र तिथे नांत तो ज्ञान राजा सुपात्र तया आठविता महापुण्य राशि नमस्कार साष्टांग सद्गुरु श्री ज्ञानेश्वरासी। स्वयं भानु जो भानु आराधिला तयाचे कुळी दीपकु दिव्य झाला। हरिभक्ति लागोनी तारी समस्ता नमस्कार माझा सद्गुरु एकनाथ। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। जय जय राम जय जय राम जय जय राम कृष्ण हरे। 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 ओम नमो सद्गुरु निर्गुणाम
पारनाही तव गुण बसोनी माझिया रसना हरिगुण वर्णावे हरिगुण विशाल पावन वदवी तू कृपा करुण मी मूढ मति दीन मनोनिकेव बाकितसे तुमचा प्रसाद साहिलिया पूर्ण हरिगुण वर्णन में जान एका वंदित से चरण सद्गुरु से आधरे श्री गुरु से आधरे शरण शरण एक नाता नाता शरण शरण एक नाथा शरण शरण एक नाथा नाथा शरण शरण एक नाथा पायी माथा टेविला पायी माथा टेविला नको पाहू गुण दोष नका पाहू गुण दोष झालो दास पायांचा झालो दास पायांचा शरण शरण एक नाता नाता शरण शरण एक नाथा शरण शरण एक नाथा नाथा शरण शरण एक नाथा आदि नारायण विद्यार्थी दत्त जनार्दन श्री एकनाथ महाराज की जय वैष्णव वीर भानुदास महाराज की जय शांति ब्रह्म श्री एकनाथ महाराज की जय सद्गुरु योगीराज महाराज की जय सर्व संतनों की जय मस्तक माझा पायावरी या वारकरी संतांच्या प्रतिवर्षी पंढरपुर जाती महाद्वारे हरे भेटी मस्तक माझा पायावरी या वारकरी संतांच्या சத்குருநாதரோட ஒரு கிருபையினாலும் மங்களமூர்த்தியான கருணாரூபனான ஸ்ரீ பாண்டுரங்க பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய ஒரு கருணையினாலும் மாவுலியோட கிருபையினாலும் சாதுக்களோட கிருபையினாலும் நம்ம இந்த சத்சங்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம். மஸ்தக மாஜா பாயாவரி யா வார்க்கரி சந்தாஞ்சா அப்படின்னு வார்க்கரி சம்பிரதாயில மிக உயர்ந்ததாக கருதப்படுவது எது என்னன்னா, சாதுக்களை நமஸ்காரம் பண்ணி வந்தனம் பண்ணி இந்த வாரிக்கு சென்று வராலே ஒவ்வொரு வருஷ காலமும் அவளுக்கு எல்லாரும் நம்மளுடைய வந்தனத்தையும் நமஸ்காரையும் தெரிவிச்சுக்கிறது தான், நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறது தான். இந்த வார்க்கரியில் என்ன சொல்லப்படுறதுன்னா, முக்கியமாக வாரம் வாரக்கரி திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை செய்யறது அப்படின்னா என்னன்னா, பக்தி செலுத்துவது. பக்தி செலுத்துவதற்கு எங்கு செல்ல வேண்டும்? சாதுக்கள் இருக்கிற இடத்திற்கு நம்ம செல்ல வேண்டும். சாதுக்களோட அவர்களோட சேர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாமத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் பிரதி வருடமும் கருணாமூர்த்தியான பாண்டுரங்கனை தரிசிப்பதற்கு பண்டரிபுரம் செல்கின்றனர். அந்த ஒவ்வொரு தரமும் செல்லக்கூடியதை தான் நம் வார்க்கரி என்று சொல்றோம். சாதுக்களோட ஒரு கிருப்பை எந்த மனிதருக்கு கிடைத்திருக்கோ அவர் மிகவும் புண்ணியவான். பகுத்த சுக்ருத்தாஞ்சி ஜோடி மனுனி விட்டலி ஆவடி. அதனால சுக்ருத்து, பல சுக்ருத்துகள் பல ஜென்மங்கள்ல செய்த ஒரு நற்பெயர்கள்னால நமக்கு இந்த ஜென்மம் பகவான் ஸ்ரீ பாண்டுரங்கனோட இருக்கக்கூடிய அவர்கள் சாதுக்களுடைய அனுகிரகத்தை பெற்று அவர்களுடைய அந்த நாமத்தை கூறி அந்த கீர்த்தனத்தை செய்வது, இதுதான் பாண்டுரங்கனுடைய அனுகிரகம். இப்படியாக இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் எல்லோரும் கீர்த்தனம் செய்கின்றனர், எல்லோரும் பஜனம் செய்கின்றனர். அப்படிப்பட்டவர்களை நம்ம வந்தனம் செய்கிறோம். அதான் சொல்றார், மஸ்தக மாஜா பாயாவரி யா வார்க்கரி சந்தாச்சா. அதனால
இந்த வார்க்கரி சம்பிரதாயம் அப்படின்னா பேதமே இல்லாத ஒரு சம்பிரதாயம். இதில் சிவா விஷ்ணு அப்படிங்கிற பேதம் இல்லாமல் சிவம் ஆத்மஸ்வரூபமாகவும் விஷ்ணுவோடைய ரூபம் நாமமாகவும் ஆத்மஜோ சிவாச்சா அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா ராமகிருஷ்ண வாச்சா பாவஹா ஜீவாச்சா ஆத்மஜோ சிவாச்சா ராமஜப. இந்த வார்க்கரி சம்பிரதாயம் என்ன சொல்கிறது அப்படின்னா சிவத்தத்துவம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளோட ஹிருதயத்திலேயே ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது, அதனால் மங்களம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாகவும், விஷ்ணுவோட ஸ்வரூபமாக அவருடைய நாமமான ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற மந்திரத்தையும் எல்லோருக்கும் மந்திர உச்சாடனம் பண்ணக்கூடிய மந்திரோபதேசமாகவே சாதுக்களால் கொடுக்கப்பட்டது. அதனால் ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு அந்த சாதுக்கள் எப்போ இந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பாடுகின்றனரோ, நாம் என்று அவர்களுடைய பாதத்தை வணங்கி அவர்களுடைய சத்சங்கத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அன்றே நாம் இந்த நாமத்தை கூறலாம். ராம் கிருஷ்ண ஹரிங்கிற மந்திரம் அன்றைக்கே உபதேசம் ஆயிடுது, சாதுக்களாக வழி வழியாக உபதேசிக்கப்பட்டது. ஞானேஸ்வர் மாவுளி இதற்கு அடிக்கல் நாட்டினார், இதனை நாமதேவர் வளர்த்தார். அதில் ஒரு கோவிலாக கருதப்படுறது. அந்த கோவிலில் அந்த ஸ்தம்பமாக சொல்லப்படுறது ஏக்நாத் பாகவதமும் பாவார்த்த ராமாயண், ஏக்நாத் மகாராஜருடைய விசேஷமான கீர்த்தனங்கள். துக்காராம் மகாராஜ் அந்த கோவிலுக்கு கலசமாகவும், ஞானேஸ்வர் மாவுளி அடிக்கல் நாட்டி அடித்தளத்தோடு இருக்கார், துக்காராம் மகாராஜ் அதில் கலசமாக இருக்கார். அப்போ ஞானத்தில் ஆரம்பித்து அந்த பக்தியில் போய் முடியுது. அப்போ ஞானமும் பக்தியும் கலந்த ஒரு கோவிலாக கருதப்படுறது தான் இந்த வார்க்கரி சம்பிரதாயம். இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தினுடைய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா பாண்டுரங்கனே. இந்த பாண்டுரங்கன் மராட்டிய தேசம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லோராலும் போற்றக்கூடிய தெய்வமாக கருதப்படுறது. நம்ம எங்கே ராமனை போய் தேடலாம், ராமன் கிடைப்பார், கிருஷ்ணன் கிடைப்பார், சிவன் கிடைப்பார், விஷ்ணு கிடைப்பார், பல பல தெய்வங்கள் கிடைக்கும். ஆனால் பாண்டுரங்கன் கிடைப்பாரா அப்படின்னு பார்த்தா, பாண்டுரங்கன் சாதுக்களோட சரணத்தை நம்ம என்னைக்கு அன்றோமோ, பாகவதர்களுடைய சரணத்தை நம்ம என்னைக்கு அன்றோமோ, அவர்களுடைய பாகவத சத்சங்கத்தில் நம்ம இருக்கோமோ அன்று இந்த பாண்டுரங்கனுடைய நாமம் நமக்கு அவர்கள் மூலமாக கேட்கப்படுகிறது. அதன் மூலமாக பாண்டுரங்கனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் இப்படி பல பல சத்சங்கள் அனுபவித்ததனுடைய பலனாக நமக்கு இந்த ஏக்நாத் மகாராஜனுடைய சம்ஸ்தானில் அவருடைய 14வது வம்சமாக கருதக்கூடிய யோகிராஜ் மகாராஜ் அவர்களால் நமக்கு நாமோபதேசமும் அனுகிரகமும் தீட்சையும் பெற்று நாம் இன்று இந்த சத்சங்கத்தை செய்கின்றோம். பகவானுடைய அனுகிரகமும் சாதுக்களுடைய ஒரு கிருபையும் நமக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கு. அப்போது அந்த சாதுக்களோட கிருபை என்னெல்லாம் செய்யறது அப்படின்னா என்ன செய்யாதது? அப்படிப்பட்டவாளுடைய பாதத்தில் நம்ம மஸ்தகமாஜ பாயாவரி யாம் வாரகரி சந்தாஞ்சா யாம் வாரகரி சந்தாஞ்சா. இதில் 7 சப்த காயத்ரி மாதிரி சப்த சந்துக்கள் இருக்கா. சப்த சந்த் காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. நிவிருத்தி, ஞானதேவ், சோபான, முக்தாபாய், ஏக்நாத், நாமதேவ, துக்காராம். அப்படி சப்த சந்த் காயத்ரின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமாக சாதுக்கள் எப்படி பாடினா அபங்கங்களாக பாடினார்கள். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம், நம்ம தேவாரங்கள் பாடுறார், அவர்கள் பக்தர்களாக நாயன்மார்களும் ஆழ்வார்களோட பாசுரங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி மராட்டிய பிரதேசத்தில் பாடக்கூடிய பாடல்களை அபங்கம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அபங்கம் என்பது என்னன்னா பங்கம் இல்லாதது, பக்தியும் உணர்வும் கலர்ந்தது. பகவான் ஸ்ரீ ஹரியை ஆகிய பாண்டுரங்கனை பிரத்யக்ஷமாக அவர்கள் பார்த்து அவர்கள் கண்களால் ஆராதித்து அந்த ரூபத்தை கொண்டாடி வாக்குனால் அவருடைய நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடியது தான் அபங்கங்கள். இப்படிப்பட்ட அபங்கங்கள் விசேஷமாக பண்டரி க்ஷேத்திரத்தை பற்றி தான் பாடுறான். ஒரு தெய்வம், ஒரு நாமம், பல சாதுக்கள். அப்படிப்பட்டக்கூடிய தெய்வம் பாண்டுரங்க தெய்வம், ஒரு நாமம் ராமகிருஷ்ண ஹரிங்கிற நாமம்.
சாதுக்களுடைய நாமத்தை கொண்டாடக்கூடியதாக பகவான் பாண்டுரங்கனுடைய ஹிருதயத்திலேயே வந்த நாமம் என்ன அப்படின்னு கேட்டால் ஞானோபா துகாராம், ஞானோபா துகாராம், ஞானோபா துகாராம் அப்படின்னு இந்த பிரகலாத படுவேங்கிறவர் பாண்டுரனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அந்த பாண்டுரங்கனே தன்னோட ஹிருதயத்திலிருந்து உள்ள துவனியை வெளிப்படுத்தினார். எங்கிருந்து வந்ததுன்னு அந்த துவனியை தேடுறார் பிரகலாத படுவே. அப்பொழுது பாண்டுரங்கனோட ஹிருதயத்திலிருந்தே வருவதை உணர்ந்தார். அன்றிலிருந்து இந்த சாதுக்கள் எல்லாம், பாண்டுரங்கன் மீது பக்தி கொண்டுள்ள சாதுக்கள் எல்லாம், அவர்கள் ஒவ்வொரு முறையும் வாருக்கரை செல்லும் பொழுதும் அவருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய நாமங்கள் என்னவா இருக்குன்னா ஞானோபா துகாராம், ஞானோபா துகாராம். இந்த நாமம் இதில் இருந்த பல முன்னோர்களாக இருக்கக்கூடிய பல சாதுக்கள், இப்போ இருந்துருக்கிற சாதுக்கள், இன்னும் வரக்கூடிய சாதுக்கள் எல்லோருடைய கலப்படமும் எல்லாமும் சேர்ந்தது தான் இந்த ஞானோபா துகாராம் அப்படிங்கிற நாமம். இந்த நாமத்தை எல்லாரும் கூறிக்கொண்டு பகவான் ஸ்ரீ ஹரியான பாண்டுரங்கனை மனதில் நினைத்து ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தையும் சொல்லி இந்த பாண்டுரங்கன் எல்லோருடையும் கலந்து, எப்படின்னா அத்தனை பேர் சாதுக்கள் இந்த வார்க்கரியில் வரார், லட்ச ஜனங்கள். லுப்தலி நாந்தி லாகலி சமாதி, லுப்தலி நாந்தி லாகலி சமாதி, மூடஜன நரநாரி லோகாரே, மூடஜன நரநாரி லோகாரே, லுப்தலி நாந்தி லாகலி சமாதி, மூடஜன நரநாரி லோகாரே, பண்டித ஞானே யோகி மகானுபாவ ஏகச்சிச்சித்த சாதகாரே, ஏகச்சி சித்த சாதகாரே, நாச்சத்தி ஆனந்த கல்லோளே பவித்ர கானே நாமாவளி ரே, நாச்சத்தி ஆனந்த கல்லோளே பவித்ர கானே நாமாவளி ரே, நாச்சத்தி ஆனந்த கல்லோளே பவித்ர கானே நாமாவளீலே. வர்ண அபிமான விசரலியாத்தி, வர்ண அபிமான விசரத்தியாத்தி, ஏகா லோட்டாங்கன ஜாத்தி ரே, ஏகா லோட்டாங்கன ஜாத்தி ரே, निर्मल चित्त झाली नवनीते, निर्मल चित्त झाली नवनीते, पाषाण पाझर सुटती रे, पाषाण पाझर सुटती रे, नाचत आनंद कल्लोळे पवित्र गाणे नामावळी रे, नाचत आनंद कल्लोळे पवित्र गाणे नामावळी रे. என்ன சொல்றார்? லுப்தலி நாந்தி லாகலி சமாதி, உகுட சமாதி. எல்லோரும் இந்த ஹரிநாமத்தை சொல்லிட்டு போயின்னு இருக்கிறதுனால ஒரு சமாதி நிலைமையில் இதர எண்ணங்கள் இல்லாத ஒரே சமாதி நிலைமையில் லுப்தலி மனசு எல்லாம் அடங்கி ஒரே ரூபத்தில் நினச்சிண்டு, மூட ஜன நர நாரி லோகாரே, சாதாரண பாமர ஜனங்களும் யாரெல்லாம் இதை பார்க்குறார்களோ எல்லோரும் ஆனந்தப்பட்டு கொண்டு பாண்டுரங்கனோட நம்ம செய்யணும், பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவா எல்லாரும் கலந்துக்கிறாளாம். அதில் யாருன்னா மூட ஜன நர நாரி லோகாரே, பதித்தமான ஜனங்கள், ஒன்றும் அறியாத ஜனங்கள், பாவர மக்கள், அவளும் சேர்ந்துக்கிறாளாம். நரநாரி எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிறாளாம். அப்புறம் சொல்கிறார் பண்டித ஞானி யோகி மகானுபாவ, அதில் வேறு யாரெல்லாம் இருக்காளா? பண்டிதர்கள், பெரிய பெரிய படித்தவர்கள் அப்படிலாம் இருக்காளாம், ஞானிகள்லாம் இருக்காளாம், எல்லாம் அறிந்த ஞானிகள் இருக்காளாம், யோகிகள் இருக்காளாம், பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்கள் இருக்காளாம், மகானுபவர்கள், பெரிய சஜ்ஜன விருந்தர்கள், மக விருந்தர்கள் எல்லாரும் அதில் இருக்காளாம். இப்படிப்பட்டவாலாம் கலந்துண்டு, ஏன்னா தனித்தனிமையாக இருக்கிறது இல்லை ஒரே பகவான்கிட்ட போகிறதுக்கு. அப்படி பண்டிதர்கள், நான் பண்டிதன்கிற கர்வம் இருக்கிறது இல்லை, பாமரன் எனக்கு ஒன்றும் அறியாதுன்னு, தெரிஞ்சதும் தெரியாமலும் அறிஞ்சதும் அறியாமலும், ஆனால் என்னென்னா பகவானை மட்டும்தான் எனக்கு தெரியும்னு எல்லாரும் முன்கலந்து இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் போகிறாளாம். அதனால் இந்த வார்க்கரி சம்பிரதாயம் எல்லாத்தையும் அடக்கி கொண்டது. இது பேதபாவம் இல்லாதது, சிவ விஷ்ணு பேதம் இல்லாத ஒரே நாமத்தை கொண்டு சாதுக்களே தெய்வமாக கொண்டு தேவத்தே சந்த தேவத்தே சந்தன் சொல்லக்கூடிய தேவர்களும்
சாதுக்களும் ஒன்று. பகவான் ஸ்ரீ ஹரியும் அவரை பாடக்கூடிய அவருடைய குணானுபவங்களை வர்ணிக்கக்கூடிய சாதுக்களும் ஒன்றே. சாதுக்களை பார்த்த பொழுது தெய்வமாக நினைத்து பாண்டுரங்கனாகவே நினைத்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவான். ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டா சரி அவர் அப்படி நிற்கிறனா அவரும் பிரத்தியா நமஸ்காரம் பண்ணிடுவான். இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேதபாவம் இல்லாமல், பெரியவர்கள் சின்னவர்கள்ங்கிற பாவம் இல்லாமல், வர்ண அபிமான விசிறலியாத்தி, இந்த பாண்டுரங்கனை பார்க்கும் பொழுது நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் என்னுடைய வர்ணம் ஜாதி எல்லாம் இப்படிங்கிற எல்லா பேத பாவங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் ஒன்னோட ஒன்றா கலந்து விசரலியாத்தி மறந்து, எதை மறந்துனா நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இப்படிப்பட்ட இதை படித்தவன், நான் என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த பாவம் இல்லாத மிக உயர்ந்த தன்மையான பகவானை மட்டுமே நினைத்துட்டு இருக்கக்கூடிய பக்தியை கொண்டு ஏக்கா லோட்டாங்கன ஜாத்திரை, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அப்படி விளையாடிண்டு கைகோர்த்துண்டு அப்படியே பரண்டு, லோட்டாங்கனம்னா என்ன அங்க பிரதர்ஷனம் பண்ணிண்டு பகவான் நினச்சிண்டு நிர்மல சித்தே ஜாலி நவநீத்தே, சித்தத்தில் என்னென்னா நிர்மலமான இருக்குது, எந்த ஒரு கவலையோ இல்லை எதையோ ஒரு பெறணுங்கிற எண்ணமோ இல்லை பெற்றாச்சு அப்படிங்கிற அந்த அகங்காரமோ எதுவுமே இல்லாமல் சித்தம் நிர்மலமாக ஜாலி நவநீத்தே, வெண்ணையை போல உருகின மனசு பிரேமையோட பார்க்கிறவா எல்லாரும் விட்டுல சுரூபமாக பார்த்துண்டு எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட எல்லோருடையுமே அனுசரிச்சுண்டு பார்க்கக்கூடிய ஒரே சம்பிரதாயம் வார்க்கரி சம்பிரதாயம். அதனால் இந்த பேதபாவம் இல்லாத எல்லோரையும் பார்க்கறதுனால இது உயர்ந்த சம்பிரதாயமாக கருதப்படுறது. சந்த வைஷ்ணவ வீரரான பானுதாஸ் மகாராஜனுடைய ஜெயந்தி, அதாவது நினைவு நாளாக சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டி திருதியில் அவரை நினைத்து அவருடைய ஆராதனை தினமாக கொண்டாடப்படுறார்கள். மகாராஷ்டிர பிரதேசத்தில் பானுதாசருடைய பங்கு மிகவும் அதிகமாக உள்ளது. பாண்டுரங்கனை ஆராதிப்பதிலும், பாண்டுரங்கனை கர்நாடக பிரதேசத்தில் இருந்து பண்டரிபுரத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்த முக்கிய பங்கு ஏக்நாத் மகாராஜனுடைய கொள்ளுத்தாத்தா என்று சொல்லக்கூடிய பானுதாஸ் மகாராஜ் தான் செய்திருக்கார். அப்படிப்பட்ட வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தார் பானுதாசர். அவருடைய தாய் தந்தையர்கள் இவருக்கு பானு என்று பெயர் வைத்தார்கள். சிறு வயதில் பகவான் மேல் ஈடுபாடு இருந்தாலும் குழந்தை விளையாட்டு போக்கில் இருந்தார். இவருடைய க்ஷேத்திரமாக சொல்லப்படுறது என்னன்னா பைட்டன் அப்படிங்கிற பிரதிஷ்டானபுரம் தான். குழந்தையுடைய தாய் தந்தையர்கள் சூரிய பகவானை வழிபட்டார்கள். பாண்டுரங்கனுடைய வழிபாடுகள் இருந்தாலும் சூரியனை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். குழந்தை சின்ன வயசுலேருந்தே தன் தாய் தந்தையரிடமிருந்து வேதத்தை கற்றுக்கொள்வதோ இல்லை ஸ்லோகங்கள் கட்டுப்படுறதுலையோ ஒரு மந்த புத்தியில் இருந்தார் பானு. ஆனால் பெரியவர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு இதனால் ஒரு வருத்தம் இருந்தது. ஆஹா, குழந்தை இப்படி சின்ன வயசில் நம்மள்கிட்ட இருந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிறந்த குழந்தை இப்படி ஸ்லோகங்கள் சொல்கிறது இல்லையே, இப்படி வேத பாராயணங்கள்லாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு அவரோட தந்தைக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது ஒவ்வொரு தரமும். இப்படி கோபம் வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா இந்த குழந்தைய அப்படியே கொஞ்சம் தட்டினர், கொஞ்சம் அடித்து மிரட்டினர். இப்படி ஒவ்வொரு தரமும் இந்த குழந்தை மிரட்டி அடித்து இப்படிலாம் பண்ண உடனே இந்த குழந்தைக்கு வேதம் அந்த சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கணுங்கிறதுல ஒரு பயம் உண்டாயிடுது. இப்படிப்பட்ட குழந்தை பகவானிடம் எப்படி வந்தது, பகவானுடைய பக்தியை எப்படி பெற்றது, எப்படி பாண்டுரங்கனிடம் உள்ள பக்தியை அடைந்தது, பாண்டுரங்கனிடம் இதற்குள்ள பிரேம பாவம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். முதல்ல பானுதாசர் பாடிய இந்த அபங்கத்தை நாம் பார்ப்போம். ஆமூச்சியே கூளி पंढरीचा नेम आमूचिये कूळी पंढरीचा नेम मुखी सदा नाम विठ्ठलाचे विठ्ठलाचे नकळे आचार नकळे विचार नकळे आचार नकळे विचार नकळे व्यवहार प्रपंचाचे ये प्रपंचाचे
असोभलते ठाई जपु नामवली कर्मा कर्म होली होयतेने होयतेने नकळे आचार नकळे विचार नकळे आचार नकळे विचार नकळे व्यवहार प्रपंचाचे भानुदास मने उपदेश आम्हां जोडिला परमात्मा श्रीरामः श्रीरामः नकळे आचार नकळे विचार नकळे आचार नकळे विचार नकळे व्यवहार प्रपंचाचे जय जय विठ्ठल जय हरी विठ्ठल 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 जय जय विठ्ठल जय हरी विठ्ठल. பானு என்று சொல்லக்கூடிய பானுதாஸ் மகாராஜ் தன் தந்தை தாயிடம் மிகவும் வருத்தத்துடன் இருந்தார். ஏன்னா குழந்தைய ஒரு விஷயத்தை ஒரு செயலை செல்றதுக்கு வற்புறுத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு கவலைகள் வந்துடுது. நம்ம வேதம் படித்து தான் ஆகணுமா, இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி தான் ஆகணுமா, இதெல்லாம் படித்து தான் ஆகணுமான்னு அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் மனசில் ஒரு கவலையை உண்டு பண்ணிது. அந்த கவலையினால் இந்த குழந்தை என்ன பண்ணிதுன்னா, நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில் போயிடலாமே அப்படிங்கிற நினப்பு வந்தது. இதில் என்ன விஷயம் சொல்லப்படுறதுன்னா, லாலயித்த பஞ்ச வருஷானி தச வருஷானி தாடயேத்த பிராப்தயத்து ஷோடசே வருஷ புத்திர மித்ரவதா சரித்திர மித்ரவதா சரித்த அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, லாலயித்து பஞ்ச வருஷானி 5 வருஷம் வரைக்கும் 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை சந்தோஷமாக அன்போடு வளர்க்கணுமா. அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம சந்தோஷத்தை காமிக்கணும். அந்த குழந்தைகள்கிட்ட பிரேமையோடு அதுங்களுக்கு கேட்குறது என்னமோ அதுக்கு ஆசைப்படக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்து அதோடு இருந்து விளையாடி அதோடைய அதுக்கு வேணுங்கிறத செஞ்சு அந்த பக்குவத்தோடு அதை வளர்க்கணும். அதற்கப்புறம்னா தச வருஷானி தாடயத்தை, அதுக்கப்புறம் இருந்த 10 வருஷங்கள் வரைக்கும், அந்த 16 வயசுக்குள்ளே அந்த 10 வருஷ காலம், இந்த 5 வயசுலேருந்து இந்த 10 வருஷங்கள் வரைக்கும் இந்த குழந்தைய கொஞ்சம் கண்டிப்போட எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கறதில்ல. இந்த குழந்தைகளுக்கு நம்மளோட சனாதன தர்மம் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைகளோ எல்லாம் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு அப்புறம் 16 வயதுக்கு மேலே தான் இந்த குழந்தைக்கு மித்ரவதாச்சரித்த அப்படிங்கிறது, நான் மித்ரனா என்ன அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம பழகணும் அந்த குழந்தைகளோட அப்படிங்கிறது சொல்கிறது. அப்போது இந்த குழந்தை சின்ன குழந்தையில சின்ன வயசில் இருக்கிற போது இந்த குழந்தையை பானு என்ற குழந்தையை இந்த தாய் தந்தையர்கள்லாம் ரொம்ப வற்புறுத்தியதுனால அந்த குழந்தை காட்டுக்கு போயிடுது. காட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கிற பொழுது அங்கே ஒரு கோவிலை பார்க்குறது. அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறது அந்த குழந்தை. நுழைஞ்சா அங்கே யார் இருக்கா அப்படின்னா, சாக்ஷாத் சூரிய நாராயண மூர்த்தியோட பகவானே அங்கே இருக்கார். தன்னுடைய அப்பா அதை சொல்லக்கூடிய அந்த சூரிய நாராயண மூர்த்தியை வந்திக்கிற, அந்த சூரிய நாராயண மூர்த்தியை ஆராதிக்கிற அந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னதெல்லாம் அந்த குழந்தைக்கு நினைவு வருது. அப்போ சொல்கிறது அந்த பகவான்கிட்ட, பகவானே எனக்கு யாரும் தெரியாது, ஒன்றை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, நான் இப்போ அனாதியாக இருக்கேன், எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கோ, நான் இங்கே எனக்கு வேறு யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலை பிடிச்சிக்கிறது அந்த குழந்தை. காலை பிடிச்சிட்ட உடனே பகவான் சூரிய நாராயணமூர்த்தி என்ன பண்ணார்னா, ஒரு பிராமணர் வேடம் எடுத்துட்டார். இந்த குழந்தைக்கு முன்னாடி வந்தார்.
என்னப்பா வேணும்னு குழந்தைய ஆராதிச்சுக்கிறார். குழந்தைய கட்டி அணைச்சி பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கிறார். இன்றிலிருந்து நீ என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாண்டுரங்கன தெய்வத்தை நீ கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார் சூரிய நாராயணமூர்த்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பசியோடே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தையர்கள்லாம் கூட இல்லையேங்கிறதுனால அந்த பிரேமையோடு அந்த குழந்தைக்கு அந்த அமிர்தத்தை பாலை கொடுக்குறார். அந்த குழந்தை அதை புஜிக்கிறது, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பசியை வாடிடுறது. அந்த பசிங்கிறது அடங்கினதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்த பகவான் இவர் சூரிய நாராயணமூர்த்தியோட கிருபையினால் இந்த குழந்தைக்கு பகவத் ஆராதனை பண்ணணுங்கிற எண்ணம் உண்டாருது. மனசுக்குள்ள பக்தி உண்டாருது. அந்த அமிர்தத்தை குடித்ததுனால இந்த அமிர்தத்தினோட விசேஷம் என்ன பண்ணுறதுன்னா, ஹிருதயத்துக்குள்ள அந்த பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லணும் அனவரதமும் அப்படிங்கிறதுனால இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே சூரியநாராயணமூர்த்தி மறைஞ்சு போய்டுறார். உடனே அடுத்த நாள் வரைக்கும் அந்த குழந்தை இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் இவர் பார்க்குறார். சூரியநாராயண மூர்த்தி அந்த பிராமண வேஷத்தில் வந்து ஒரு சாது மாதிரி இருந்து கூட இருந்து அந்த குழந்தைக்கு பால் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறார். கொடுத்து இந்த குழந்தை இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறதான்னு பார்த்துட்டு அப்படி 7 நாட்கள் நகர்றது. 7 நாட்களும் இந்த குழந்தை விடாமல் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது பாண்டுரங்கனையும் மனதில் தியானம் பண்ணிகிட்டே இருக்குது. பாண்டுரங்கனுடைய உருவம் மனசில் தோண்டின்றது. இந்த குழந்தைக்கு இந்த பூர்ண பக்திமான அந்த குழந்தை இருக்குது. இங்கே என்னென்னா, ஒரு வார காலம் குழந்தை இல்லாமல் இந்த தகப்பனாரும் தாயும் அல்லாடுறா. எல்லா இடத்துலையும் தேட சொல்கிறா, எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறா. இந்த குழந்தை இல்லாமல் மிக வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவர் வரார். என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தையை நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னு, நான் ஒரு வழியாக செஞ்சுட்டு இருக்கும் பொழுது காட்டில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆலயத்தில் ஒரு குழந்தை இருந்ததுன்னு பார்த்தேன். உங்கள் வீட்டு குழந்தை தான் அங்கே இருக்கான், பானுன்னு தெரிங்கிறத தெரிஞ்சுட்டேன். நீங்கள் போய் அந்த குழந்தைய அந்த இடத்துலேருந்து எடுத்துன்னு வாங்கோ, கூட்டின்னு வாங்கோ அப்படிங்கிறத சொல்கிறேன். சொன்ன உடனே இந்த பேரண்ட்ஸ், அந்த தாய் தந்தையர்கள்லாம் அந்த இடத்துக்கு விரைந்து ஓடி அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிறான். கூட்டின்னு இருக்கும்போது சொல்கிறா, இன்னுமே இந்த குழந்தைய நம்ம பலவந்தப்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லிக்கிறதோ பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கோ பலவந்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு மனசில் ஒரு பிரதிஜை எடுத்துட்டு தான் அந்த குழந்தைய கூட்டின்னு வரா. ஆனால் அந்த குழந்தை என்ன பகவத் ஆராதனைக்கு என்றெல்லாம் தேவையோ அந்த ஞானத்தை பரிபூர்ணமாக சூரியநாராயணமூர்த்தியிலேருந்து பெற்றுட்டார். அன்னியிலேருந்து அவர் சூரியநாராயணமூர்த்தியை நன்றாக வணங்கி பாண்டுரங்கனுடைய நாமத்தையும் சொல்லி பல பல விதங்களாக பாடல்கள்லாம் பாடி பகவத் பக்தி பண்ணிட்டு அந்த குழந்தை வளர்றது. அந்த குழந்தைக்கு பூனல் போடுற ஆராதனைகள்லாம் பண்ணுறா. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. அஹோ பாண்டுரங்கா பதித பாவனாம் அமுச்சி விஜ்ஞாபனாம் ஏகசேம். அஹோ பாண்டுரங்கா பதித பாவனா அமுச்சி விஜ்ஞாபனா ஏகசேம். नामाचा उच्चार संतांचा संगात पुरवावहेत जन्मो जन्मे. बाळतीये याती बाळतीये कूळी जन्मधे निर्धारी देवरायम. नामाचा उच्चार संतांचा संगात पुरवावहेत जन्मो जन्मे. भानुदास म्हणे नको तुझा धंदा रात्र दिवस गोविंद वाचेव. नामाचा उच्चार संतांचा संगात पुरवावहेत जन्मो जन्मे. பாண்டுரங்கன்ட்ட ஆராதனை பண்ணி பாடுறது. அஹோ பாண்டுரங்கா பதித்த பாவனா,
அமுச்சி விஜாபனா ஏகேச, உங்ககிட்ட ஒரு விஜாபனை பண்ணியிருக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னா நாமாச்சா உச்சாரணா, என்னைக்கும் உன்னுடைய நாமத்தை சொல்லிண்டே இருக்கணும், சந்தாஞ்சா சங்கத்தை, சாதுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கணும், புறவா ஹேத்த ஜென்மோ ஜென்ம, எனக்கு ஜென்ம ஜென்மாந்திரமாக நான் பிறக்கணும்னா உன்னுடையவர்கள் பக்தர்கள் வீட்டில் நான் பிறக்கணும், பலத்திய யாத்தி பலத்தியா குழி, நான் அப்படிப்பட்ட ஒரு ஜாத்தியில் இருக்கணும், என்ன ஜாதி பக்தாஞ்சியா ஜாத்தின்னு கூட சொல்லுவா, பலத்தியாங்கிறது பக்தாஞ்சியா, பக்தர்களோட ஜாதி இருக்கக்கூடிய இடத்துல நான் பிறக்கணும், பக்தர்களுடைய குலத்திலேயே நான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஜென்மம் எனக்கு நீ கொடுக்கணும், அதை நீ நிர்தாரம் பண்ணி எனக்கு கொடுக்கணும், நான் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் பக்தனாகவே நான் இருக்கணும். அப்படி குழந்தை அப்படி விசேஷமாக பாண்டுரங்கன் மேலே பக்தி பண்ணி இப்படி பாண்டுரங்கனோட விசேஷமாக இருந்துருக்கார். அவருக்கு கல்யாண வயதும் வருது, கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அப்படி இருக்கிற பொழுது என்ன தொழில் செய்யறது அப்படிங்கிறது தெரியல. தாய் தந்தையர்கள்லாம் அவர்களுடைய காலம் ஆகுது. அப்போ இந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் அனுசரணையாக இவ்வளோ பெரிய பக்தியமான இருக்கிறத பார்த்துட்டு இவா எல்லாருக்கும் பானுதாசர் அப்படிங்கிற பேரையும் இவருக்கு சூற்றா எல்லாரும். இப்படி அவர் பக்திமானா இருக்கிறத பார்த்துட்டு, ஆனால் விவகாரத்தில் அவர்களுக்கு என்ன வேலை செய்யணும் அவர் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அண்டை அசலில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஒரு உதவி செய்கிறா. என்ன அப்படின்னா, ஒரு துணி வியாபாரம் செய்யறதுக்காக எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சேர்ந்து, அப்பா நீ இந்த வியாபாரம் பண்ணு, இந்த வியாபாரம் மூலமாக நீ என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுண்டு உன்னோட குடும்பத்தை நடத்து அப்படிங்கிறத சொல்கிறா. அந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறா. இங்கே இருந்து அந்த துணிகளெல்லாம் எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத இவ கூட்டின்னு போய் அந்த பொருளை வாங்கி கொடுப்பா. எப்படி வியாபாரம் பண்ணுறது, அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறா. அந்த நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறா. அந்த நுணுக்கத்தில் என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ தூரம் லாபம் வைத்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறா. சொல்லி பல விதமாக கொண்டு வர்ற அங்கே துணியை அங்கேருந்து எடுத்துட்டு எந்த இடத்துல வாங்கினோமோ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்காக உள்ள செலவையும் வைத்து, தனக்கு குடும்பம் நடத்துறதுக்காக என்ன லாபங்கள் தேவையோ அதுக்கும் உள்ள லாபத்துக்கு உண்டான பணத்தையும் வைத்து மொத்தமாக ஒரு லாபத்தோட இந்த வியாபாரத்தை நீ நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லி, இவர்கள் எல்லோருமா சேர்ந்து இவர்களுக்கு துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து ஒரு இடம் பிடித்து அந்த இடத்துல ஒரு கடை அமைத்து கொடுத்து வியாபாரம் பண்ண வச்சார்கள் எல்லாரும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து அனுகூலமாக இவருக்கு நடந்துட்டா. இவர் என்ன நினைத்தார்னா, நம்மளுக்கு என்ன அந்த லாபத்தை வைத்தால் மக்கள் வருவார்கள், மக்களுக்கு எவ்வளோ தூரம் லாபத்தை வைத்தால் அவர்களுக்கு அனுகூலமாக இதை வாங்கி செல்ல முடியும் அப்படிங்கிறது மனசில் தோணித்து. நிறைய லாபம் வைத்து அவர் விற்க சொன்னால் நம்ம எப்படி விற்கிறது அப்படின்னு அவர் மனசில் ஒரு எண்ணம் வந்தது. அவர் என்ன பண்ணார், சொற்பமான லாபத்தில் மட்டுமே நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிகள் எல்லாம் அவர்கள் கொடுத்த துணிகள் எல்லாம் வச்சுட்டு சொற்பமான லாபத்தில் மட்டும் விற்றா. ஆனால் இங்கே இருக்கிறவா பல கடையில் மற்ற கடையில் இருக்கிறத காட்டிலும் இந்த கடையில் இந்த துணி அதனுடைய வியாபாரம் பண்ணதில் அதனுடைய செலவுக்கு உள்ளது அப்படின்னு கேட்டாக்க வேணுங்கிற அளவுக்கு தான் இருந்தது. அவளால் வாங்கிக்கிற கூடிய அளவுக்கு தான் அதில் இருந்தது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறா, இந்த விற்கிறதுக்குள்ள பைசா நம்மளால் இவ்வளோதான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சிட்டு வரா. இவர் கடையில் இவருக்கு அவளுக்கு லாபமாக கிடைக்கிறது, சொற்ப வருமானத்தில் சொற்ப செலவு பண்ணி இந்த பொருள்களை வாங்க முடியறது அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த துணியை விற்கிற இடத்துல இந்த துணி எல்லாரும் வாங்கிக்க வந்துட்டா. கடைசியில் பார்த்தா இவர் கடையில் அத்தனை பேரும் இவர் கடைக்கு எல்லாரும் வாங்கிக்கிறார். ஏன்னா பல லாபத்தில் இவாளுக்கு எல்லாம் நஷ்டம் இல்லாமல் இவர் விற்கிறார். இவர் சொற்பமான லாபத்தில் தான் இவருக்கு விற்கிறார். நம்ம ரொம்ப செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நினச்சிட்டு இவர் கடைக்கு எல்லாரும் வந்தார். இவர் கடைக்கு வர வர மற்ற கடையில் வர்ற கூட்டங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடுத்து. இவர் கடைக்கு எல்லாரும் வந்தா. இவருக்கு வியாபாரம் நல்லா நடந்தது. அதன் மூலமாக சொற்பமாக இருந்தாலும் லாபம் நிறைய கிடைச்சது அவருக்கு. ஏன்னா துணிகள்லாம் நிறைய விற்றது, அதன் மூலமாக லாபம் கிடைச்சது. இவருடைய வாழ்க்கை நன்றாக சௌகரியமாக இருந்தது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துடுது, ஆகா நம்ம இவருக்கு வச்சு கொடுத்தோம், ஆனால் நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்மளோட வேலையில் நம்மளே சூன்யம் வச்சுட்ட மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு இவ எல்லாரும் மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணினான்னா, அப்படியும் பரவாயில்ல இவர்கிட்ட சொல்லுவோம் நம்மளுக்கும் வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கத்தை இவர்கிட்ட தெரிவிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா. எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பொருள்லாம் கொள்முதல் பண்ணுறதுக்காக போகும்போது இவரையும் கூட்டின்னு போனா. இவரும் அந்த பொருள்கள்லாம் வாங்கிட்டார், அந்த துணியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிற பொழுதே இவர் என்ன பண்ணினார்னா, ஒரு ஊருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி தான் ஒரு இடத்துல விற்றுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி போகிறா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த துணிகள்லாம் விற்று அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து போகிறா. போயின்னு இருக்கிற பொழுது என்ன ஆயிடுதுன்னா, அங்கே ஒரு சத்சங்கம் நடக்கிறது, ஒரு ஏகாதசி தினம்.
உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொருள்லாம் இந்த இடத்துல இருக்கட்டும், இவாளோட இருக்கட்டும், நம்ம அந்த சத்சங்கத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவாழ்லாம் சொல்லிக்கிறார். நீங்கள் நம்ம இனிமேல் திரும்பி நம்ம இடத்துக்கு தானே போக போகிறோம், இந்த சத்சங்கத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இந்த பொருள்கள்லாம் இங்கே இருக்கும். இந்த பொருளை ஒரு மூட்டை கட்டி ஒரு குதிரை மேலே வச்சுன்னு வந்திருக்கா. அந்த குதிரையும் இவர்கள்கிட்டயே விட்டுவிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், சத்சங்கத்துக்கு கிளம்பிட்டார். சத்சங்கம் நடந்துன்னு இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ஏகாதசி விரதம் இருந்து சத்சங்கம் பண்ணுறா எல்லாரும். அந்த சத்சங்கத்தில் கலந்துட்டார். அந்த இரவு முழுவதும் அகண்டமாக பஜனை நடக்கிறது. அந்த சமயத்தில் இவா எல்லாரும் என்ன பண்ணான்னா, இவர்னால நம்மளோட வியாபாரமானது நிற்கிறது, நம்மளுக்கு வியாபாரம் செய்ய முடிவதில்லை, இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவருக்கு ஒரு நஷ்டம் உண்டாகணும், அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாழும் கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இந்த துணிகளை எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுடுறான். இவரோட பொருள் எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் போட்டுடுறான். அங்கே அந்த குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரையை கட்டி வச்சுட்டு இருக்கிற குதிரையை அவுத்து விட்டுறா. அது சுதந்திரமாக போக ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன பண்ணலாம், இவா எல்லாரும் தன்னோட காரியத்தை செஞ்சுட்டு பேசாமல் உட்காந்துட்டா. இந்த சமயத்தில் பாண்டுரங்கன் ஒரு லீலை பண்ணுறான். என்னன்னா, ஒரு சிறுவன் மூலமாக வரான். இந்த குதிரையை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் அந்த குதிரையை பார்த்துக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது. என்னென்னா, திடீர்னு கொள்ளையர்கள்லாம் கிளம்பி வரான். நிறைய பேர் கிளம்பி வந்துடுறான். இவா எல்லால்ட்டையும் வரா. உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, இவா பல இடத்துல பொருள் வாங்கி அதை விற்று வச்சுட்டு இருக்கிற கொள்முதல் ஆகின துணிகள், அதனுடைய பணங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா எல்லாரும். இவா என்ன பண்ணினான்னா, அத்தனை துணிகள் இருந்த துணிகள்லாம் எடுத்துட்டா, கையில் இருக்கிற பணங்கள் காசுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டா. அவர்கள் எல்லாரும் ஓடியே போயிட்டா. ஆனால் இவரோட பானுதாஸ் மகாராஜனுடைய எந்த துணிகளோ பொருள்களோ இருந்ததோ அது எல்லாம் அந்த பாலும் கிணத்துல பத்திரமா இருந்தது. பகவானுடைய லீலை அந்த மாதிரி ஆயிடுது. எல்லாரும் வருத்தப்பட்டா. ஆஹா, நம்ம இவர் ஒரு பெரிய மகான், இவர் ஒரு பெரிய பக்தர்னு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சுட்டுமே நாம் இந்த காரியத்தை செஞ்சோம். அதனால அவருக்கு எதிர்ப்பதமாக அவருக்கு நஷ்டம் உண்டாகணும்னு நம்ம இந்த காரியத்தை செஞ்சதும். ஆனால் பகவான் அந்த லீலை பண்ணி நம்மளுடைய பொருள்கள் எல்லாத்தையும் தொலையும்படியாக பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே பானுதாசர் அங்கேருந்து வரார். சத்சங்கம் முடிஞ்சுட்டு அவர் வரார். வந்துட்டே இருக்கார். பார்க்குறாரு, எங்கே காணமே நம்மளோட குதிரை, நம்மளோட பொருள்கள்லாம் எங்கன்னா, இவா எல்லாரும் இருக்கா, சோர்வடைந்து சோர்ந்த முகத்தில் இருந்துட்டுருக்கா. என்ன நடந்தது அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறா. சொல்லும்போது, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நான் எங்களை மன்னிச்சிடணும், உங்களுடைய சாதுக்களுக்கு நான் அபராதம், சாது சேவையில் நாங்கள் அபராதம் பண்ணிட்டோம், அதனால் எங்களை மன்னித்து எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், உங்களோட பொருள்லாம் இந்த கிணத்துல இருக்குது, நாங்கள் எடுத்து தந்துடுறோன்னு எல்லாரும் சேர்ந்து அந்த பொருளை எடுத்து தரா. அப்போ இந்த பாண்டுரங்கனோட லீலை பண்ணார். அந்த சிறுவனாக வந்த பாண்டுரங்கனும் அந்த குதிரையை எடுத்துன்னு வரார். அந்த குதிரையை எடுத்துன்னு அந்த குதிரையை அவர் பானுதாசருக்கு கொடுத்துட்டார். இவா எல்லாரும் பொருள் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு இருக்கிறத பானுதாசர் பார்த்தார். இந்த குதிரையையும் பார்த்தார். இந்த குதிரையிலிருந்து அந்த பொருள்களெல்லாம் இவா எடுத்துன்னு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த குதிரையை மேலே அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டார். அப்போ மனசில் இவருக்கு தோணிது, என்னன்னா, நம்மளுக்கு ஒரு உத்தியோகம் பண்ணி கொடுக்கறதுல பல பங்கு இவாளுக்கு இருக்குது. மேம்பட்ட முறையில் நம்மளுக்கு இவ்வளோ சேவை பண்ணி இந்த நம்மள பகவான் சாநித்தியத்தில் நம்ம இருக்கிறவருக்காக ஒரு உதவி செய்யணும், இவரோட குடும்பம் நன்னா இருக்கணும்னு நினச்சி தான் நம்மளுக்கு இந்த வியாபாரத்தை பண்ணுகிறதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி இவா எல்லாரும் நம்மளுக்கு உதவி பண்ணா. ஆனால் இப்போது அந்த உதவி பண்ணவாளே கஷ்டப்படுறா. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற பொழுது நம்ம இந்த துணி வியாபாரத்தை செய்யணுமா அப்படிங்கிற மனசில் அவருக்கு உதித்தது. அந்த எண்ணம் உதித்த உடனே இந்த துணிகள் எத்தனையும் அந்த கடைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த குதிரையையும் அவள்கிட்டே கொடுத்தார். இன்னிலேருந்து நான் பகவத் ஆராதனையை தவிர மிச்ச ஒரு வேலையும் நான் செய்வதில்லை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அன்னியிலிருந்து இவர் தன் குடும்பத்தை பகவத் ஆராதனையில் அவர் பாகவத சம்ரக்ஷணை பண்ணிட்டு பகவானுக்கு செஞ்சுண்டு அந்த தொண்டு செய்வதன் மூலமாக கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு தன் அன்றாட வாழ்க்கையை நடத்தினார்.